ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு யானை கூட்டம் ஊரை கிராஸ் பண்ணும்போது எதிரில் 2 பொண்ணுங்க வண்டியில வர்றத பார்த்ததும் யானையை பயந்து ஒரு அடி பின் வாங்கிடுச்சு. சூதானமா அண்ணன் பின்னாடியே வந்துக்கோங்க. யானைங்க எடுத்தது பாருங்க ஓட்டம். எப்படி ஒரு நாய் 2 நாய் ஆயிடுச்சு? கார்ல ஆபீஸ் போகும்போது ஒரு வாத்து கூட்டம் இவரை கிராஸ் பண்ணி இருந்திருக்கு. சரி, கிராஸ் பண்ண அப்புறம் போகலான்னு பார்த்தா அடேங்கப்பா, இது என்ன அனுமார் வாழு மாதிரி போய்கிட்டே இருக்கு. இப்ப நான் அந்த மேனேஜர் கிட்ட என்னத்த சொல்லுவேன்? குரங்கு சிலைய இந்த 3 விதமா காட்டுவாங்க. அப்படியே இந்த நாயை பாத்தீங்கன்னா, இல்ல அதோட காதை பாத்தீங்கன்னா 3க்கும் ஒண்ணுக்கு வித்தியாசமா இருக்கு. ஆனா 3 ஏன் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு தான் தெரியல. தான் பூனையை காணும்னு ரொம்ப நேரமா தேடி இருந்திருக்காங்க. சரி, இந்த ரூம்ல இருக்குமான்னு பார்க்கும்போது இவன் எப்படி சொல்ல மாட்டானே, வந்துதான் ஆகணும். ஆட்டு மூளைன்னு கிண்டல் பண்ணுவோம். ஆனா அந்த ஆட்டோட மூளைய பாருங்க. அட, அழகா சுவிட்ச் ஆன் பண்ணி லைட்ட போட்டுடுச்சே. அடியரா கையே, 6 மணி ஆனா லைட்ட போடணும் தெரியாது, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த நாய் தன்னை ஒரு வீரன் நினைச்சுக்கிட்டு அங்க நின்ன ஈமு கோழிகளை விரட்டி இருந்திருக்கு. அதுங்க பயந்ததும் தலைவன் வேக எடுத்துட்டான். ஆனா நடந்தது எது முட்டாளா? இப்ப பாரு. இந்த ஒரு கோழி நின்னு அசால்ட்ட லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டுடுச்சு. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. வேற ஏரியா நாய் இன்னொரு ஏரியாவுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? இந்த நாய் வந்து வசமா மாட்டிக்கிச்சு. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. உங்களுக்கான இந்த வார டாஸ்க். இந்த மொத்த கிளாஸோட ஹைட் 34, இந்த கிளாஸோட ஹைட் 19. அப்போ இந்த கிளாஸோட ஹைட் என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். வெஸ்டர்ன் கிரிபீஸ்னு ஒரு பறவைங்க. அதோட அசைவு இருக்கே, அதுக்கு ஒரு மியூசிக்க போட்டு பார்த்தோம்னா அட அருமையா இருக்குல்ல. இந்த பறவையால தண்ணி மேல நடக்க முடியுமா? கிளியோட இடத்துல புதுசா சிசிடிவி மாட்டினதும் அது என்னது? இந்த லேடி தன் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது பெல்ட் அவுந்துடுச்சு. அடுத்த செகண்ட் இந்த பறவைங்கெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரிஞ்சா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. பறந்து வந்த பறவைங்க திடீர்னு அட் டைம்ல மொத்தமா தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சிடுச்சு. ஆனா அடுத்த செகண்ட் இந்த பறவைய ப்ளூ ஃபுட்டட் பூபிஸ்ம்பாங்க. இரைய பிடிக்க பயன்படுத்துற டெக்னிக் தான் இது. இத பாருங்களேன். இந்த குதிரை கேமரா நோக்கி வருதா இல்ல அந்த பக்கமா போகுதா? கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பறவை பண்ண ஆச்சரியமான சம்பவம் தான் இது. பால்கனில வந்த ஒரு கிளிக்கு இந்த லேடி சாப்பாடு கொடுத்துருக்காங்க. Don't bite me, please. இது சாதாரணம் தானே, இதுல என்ன இருக்கு? रुको जरा
சபர் குரு. அது வாங்கிட்டு போன கொஞ்ச நேரத்துல A few moments later. இங்க சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படின்னு பூரா கிளியும் கூட்டிட்டு வந்துடுச்சு. எல்லாரும் போய் திருப்பி சாப்பிடுங்க. இவங்க யாரு? இது யாரா? நம்ம வயலுங்கப்பா. கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதாங்க பறக்கிற அணில். அட சூப்பரா பறக்குதே. இந்த நாய் அதுவரை செவனேன்னு படுத்துதான் கிடந்தது. ஆனா ஓனர் செருப்ப கலத்துனதும் என்னையா செருப்பால அடிப்பன்னு சொன்ன? அந்த செருப்பு இருந்தா தானே. இந்த பூனை எங்க ஏறி நின்னு போஸ் கொடுத்திருக்குன்னு பாருங்க. அட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கேடா இதுக்கு. இத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒரு வாத்து கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பறவைய விட்டுட்டு போனதும் அந்த பறவை டேய் நான் ஒருத்தன் இன்னும் வரலடா. ஐயோ பறக்க வர முடியலையே. இது சத்தம் கேட்டதும் வாத்து கூட்டம் அங்க வெயிட் பண்ணிச்சு. அட எந்த பாட்டுக்கு இப்படி டான்ஸ் ஆடி இருக்கோம்? கரெக்டா இருக்குல்ல? வைப்ரேஷன்ல இருக்கு பாருங்க. ரோட்ல அந்த பறவைய வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தூக்கி போடுற கிரேப்ஸ குரங்கு என்னமா கேட்ச் பிடிக்குது. அத்தனையும் வாங்கி வாங்கி வாய்க்குல அமுக்கிக்குது. இந்த பாண்டாவெல்லாம் பார்த்தா உண்மையில இப்படிதாங்க தோணுது. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு ஆட்டு கூட்டத்துக்குள்ள அப்போ மத்த ஆடுங்கெல்லாம் அசால்ட்டா ஜம்ப் பண்ணி போயிடுச்சு. இது மட்டும் என்ன நடக்குன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்குது. என்னடா நடக்குதுங்க? உலகத்திலே மடகாஸ்கர்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு தான் இந்த சிஃபாக்கா. இது நடக்கிறதே இப்படி தாவி தாவி தான் நடக்கும். கேட் ஒரு தினசா இருக்கேன்னு போக்கஸ் பண்ணா அட நான் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு அழகா டிசைன் பண்ணிருக்காருங்க கேட்ட. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு நாய் ஊஞ்சல் உட்காந்து கொடுத்த போஸ பாருங்களேன். தம்பி யார் இவன்? ஆனா பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்த பையனை நம்ம பையனை சத்தம் இல்லாம விடுவான். நம்மள புதுசா பாக்கறனால அதான் ஷாக் ஆயிட்டான். பொதுவா புறா 1000 கிலோமீட்டர்னாலும் பறந்து வந்துடும்பாங்கல்ல. அப்படி இந்த புறா பறக்க நினைக்கும் போது என்ன ஒரு அடி கூட மேல போகல. இப்ப பாரு பறந்து காட்டுறேன். பூம்பு மாட்டுக்காரன் பத்த வேலைய பாருங்க.
அவர் இசைக்கு எதிர் இசை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பிளாட்ஃபார்ம் 9-3/4 வழியா ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் போன மாதிரி இந்த நாய்ங்க எங்க போகுது? அநேகமா டாக்வர்ட்ஸுக்குன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியாம இன்னொரு உலகம் மறைஞ்சு இருக்கு போலயே. பூனைக்குட்டி தட்டுக்குள்ள நின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் பதறிடுச்சு. பூனை எந்த அளவுக்கு குயிக்கா ரியாக்ட் பண்ணும்னா நண்டுகிட்டு மாட்டிக்குங்க. ஓ சூப்பர். ரோட கிராஸ் பண்ண வந்த யானை கூட்டம் திடீர்னு என்ன அப்படியே யூட்டன் எடுத்துடுச்சு. இது எப்படி ஒரு காமெடி சம்பவமா மாறிச்சுன்னு பாருங்களேன். அங்கிருந்து ஓனர் பின்னாடியே வந்த நாய் சரியா ஓனர் திரும்பும் போது என்ன பயபுலிய காணோம். அதே நேரத்துல நாய் இங்க வந்து ஓனரை தேடிக்கிட்டு இருக்கு. ஓனர் அங்க நாயை தேடிக்கிட்டு இருக்காங்க. சண்டாளி இவ எங்க போனா? ஐயோ மம்மி இங்க இருக்கீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காட்டுல இருந்து சிங்கம் ஒண்ணு ஊருக்குள்ள புகுந்துடுச்சு. அது இந்த வழியா தப்பிச்சு ஓடும் போது புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடா சாமி. இந்த பூனை பதுங்கி கோழியை வேட்டையாடலாம் நினைச்சிருந்திருக்கு. அப்போ இந்த பூனை என்ன பண்ணுது? தம்பி அதை ஏன் கேக்குற? என் அம்சவேணி 6 பேக்கோட வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. அதான் வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்பா. 1 மாசம் ஆச்சு, 1 பேக் கூட வர மாட்டேங்குது. என்ன பின்னங்கால் மட்டும்தான் வாக்கிங் போகுதே? கோழி சரியா கூவும் போது ஒரு செகண்ட் அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போங்க. வாமா மின்னல். தனியா போய் சிக்கிர கூடாதுடா கைப்புள்ள. இருங்கடா இங்கே இருங்கடா, பசங்களோட வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாய் இதுல ஏறும்போது புறா ஏன் இவ்வளவு பெரிய கல்லு விழுங்குது தெரியலையே. ஒரு வீட்டு பால்கனில இந்த கிளி காய போட்டிருந்த துணிய கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. என் அங்காளி பங்காளி வர்ற நேரம் இவன் இதுல கொண்டு துணியை காய போட்டிருக்கான். அதான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பூனைய பாருங்களேன், என்ன திருடன் கண்ணை கட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. மாட்டுக்கு ஒரு வால் இருந்துதான் பார்த்திருக்கேன். இங்க என்னடானா இந்த மாட்டுக்கு 2 வால் இருக்குங்க. அட அதிசய மாடல்ல இருக்கு. இவர் குப்பையை தூக்கி போட்டதும் எவன்டாது என் வீட்டுக்குள்ள குப்பையை தூக்கி போட்டதே? வகுந்துருவான் வகுந்து. கும்ஃபு பாண்டா வரிசையில கும்ஃபு ஹாம்ஸ்டர் எப்படி இருக்கு? இந்த பூனைய கருப்பு பூனை ஒண்ணு சண்டை போட்டு துரத்துனதும் உடனே கத்தி உதவி கேட்டிருந்தது. உதவ வந்தது யாருன்னா
எவன்டா என் தம்பி அடிச்சது? சும்மாவே குரங்கு நாயை கண்டா வம்பிழுக்காம விடாது. அதுல இந்த நாய் மேலே ஏறி வாலண்டியரா குரங்கிட்ட வம்பிழுத்திருக்கு. அது சும்மா விடுமா? சும்மா டெஸ்ட் பண்ண அலர்ட்டா இருக்கியான்னு. சரி போ, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏப்ரல் ஃபூல். குளிச்சிட்டு இருந்த நாய் திடீர்னு பயந்து ஓடி இருந்தது. எதை பார்த்துன்னா அதுவால பார்த்து அதுவே பயந்துடுச்சு போங்க. அப்படி ஒரு ஓட்டம். நம்மள நிறைய பேர் இந்த எஸ்கலேட்டர்ல ஏறி போக பயப்படுவோம். ஆனா இங்க இந்த பூனை எவ்வளவு அசால்ட்டா ஏறி போகுதுன்னு பாருங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டெய்லி வந்து போற இடம் போல. என் பூனை அதை பார்த்தா ஓட்ட மாதிரி தெரியல. ஓனர் உன்னை ஏமாத்த பாக்குறான்டா. மாட்டிக்காத. என் ஓனரை பத்தி எனக்கு தெரியும்டா. நான் தான் சொன்னேனே. நம்மள நிறைய பேர் இந்த ஷோவை பார்த்திருப்போம். அப்படி அந்த பறவைய இந்த பூனை துரத்தும் போது பறவை விட்ட போட்டுட்டு எங்க கழுவிட்டு இருக்குன்னு பாருங்க. பூனைங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. இது எங்க டீம். இவன் தான் அசால்ட் ஆறுமுகம். இவன் பில்டிங் பெருமாள். சேசிக் செல்லத்துறை. இவன் ஜன்னல் ஜெகநாதன். கடைசியா இவன் கத்தி போறா கதிரேசன். ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இது 100% சைனீஸ் பூனை தாங்க. தாடி மீசெல்லாம் அப்படியே வளர்ந்துருக்க. ஏதோ லவ் மேட்ரு போல. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. கொரிலா அது குட்டிய வளர்க்கறதுக்குள்ள படுற பாடு இருக்கே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு குதூகலமா ஓடி வந்த நாய் பள்ளத்தை பார்த்ததும் யானைக்குட்டி சறுக்கி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் இந்த அவசரம்? மெதுவாத்தான் ஏறுறது. தண்ணிக்குள்ள சிறுத்தை இறைய பிடிச்சத நினைச்சு ஐயோ இந்த அவசப்படுறானே. அதுவால அதுவே பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கு. தெரியாம கடனை வாங்கிட்டு இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. கடை வாங்கின பூரா ஓட்டப்பந்தத்தை சேருங்க, கப்பு வாங்கிடலாம். அப்படி இந்த குரங்க பாருங்களேன். பழைய படத்துல வர்ற மோகினி பிசாசு மாதிரியே இல்ல. ஒரு காட்டு பூனை பறவை எப்படி வேட்டையாடுதுன்னு பாருங்களேன். அண்டி சஸ்பென்ஷன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. திருப்பி தருவாளா? என்ன இல்ல டீப்லே பார்த்தாலே தெரியும். காலேஜ் ஆடிட்டோரியத்துல நடந்த ஃபங்க்ஷன்ல திடீர்னு இந்த நாய் உள்ள புகுந்துடுச்சு. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. உள்ள புகுந்து கடைசி வரை போய் சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை. அங்க வழி இல்லைன்னு திரும்பிடுச்சு. ஒரு ஆபீஸ்ல இவர் சிப்ஸ் சாப்பிட்ட சத்தத்தை கேட்ட இந்த அஸ்கி எப்படி சறுக்கிட்டு வந்ததுன்னு பாத்தீங்களா?
எனக்கு கொடுக்காம சாப்பிடலாம் நினைச்சிக்கலா? நடக்கவே நடக்காது. இந்த குருலா குட்டி விளையாடுறத பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அம்மா எங்க போற? நானும் கூடவே தான் வருவேன். ஒருத்தர் நாயும் ஆமையும் ஒன்னா வளர்த்து இருந்திருக்காரு. அந்த நாய் ஆமை கூட விளையாண்டு விளையாண்டு அதுவும் ஆமை மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. டேய் ஆமை பையல, உன்கிட்ட அப்புறம் அந்த முயல் பைய தோத்தான். கொஞ்சம் வேகமா தான் வாயேன், இவ்வளவு மெதுவாவா நடப்ப? என்ன அசிங்கப்படுத்த நீ ஒருத்தன் போதும்டா டேய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.